இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு செட்டிநாடு மட்டன் பிரியாணி. இந்த மட்டன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற செட்டிநாடு மசாலா எல்லா பிரியாணிக்கும் சூட் ஆகும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பிரியாணிக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த ரைஸை நல்லா கழுவிட்டு 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றி அதுலேயே ஊற வச்சிடணும். வேறு தண்ணி எதுவும் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வாஷ் பண்ண மட்டனை போட்டுக்கணும். மட்டனை போட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 4 தக்காளி, 6 பச்சை மிளகாய், 1 கப் புதினா எடுத்துக்கிட்டு இப்போது செட்டிநாடு மசாலா கொடுத்துருக்கேன். இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னென்ன மசாலான்னு போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் அரைச்ச மசாலா எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் நெய் போட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். அப்புறம் உப்பு போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டுக்கணும். போட்டு இதை நல்லா வதக்கணும். நல்லா செவக்க வதக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க புதினாவை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க ரைஸை அதில் போட்டு நல்லா வதக்கணும். ஊற வச்சுருக்க ரைஸை நல்லா போட்டு வதக்கிட்டு வேக வச்சுருக்கிற இந்த மட்டனை அதில் கூட ஆட் பண்ணணும். அதை நல்லா கிளறி விட்டுட்டு மீதி இருக்கிற ஊற வச்ச தண்ணியை அதில் ஊற்றிடணும். இந்த தண்ணியை தவிர வேறு எந்த தண்ணியும் நம்ம ஊற்றக்கூடாது. இந்த தண்ணியை மட்டுமே ஊற்றுறதால நல்ல உதிரி உதிரியாக ரைஸ் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கும். ஹோட்டலில் இருக்கிற பிரியாணி மாதிரியே. நல்லா தண்ணி ஊற்றி கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு சிம்மிலே வச்சிடணும். இப்போ திறந்து பாருங்கள். 10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக ரைஸ் வந்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.